வாட் இஸ் த பிக்கஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இன் அவர் லைஃப்? நம்ம லைஃப்பில் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணதில் இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம்னா எது? வீடு வாங்கினது, கார் வாங்கினது கண்டிப்பாக இருக்கலாம். அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துனது உண்மையிலே கண்டிப்பாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய இடங்களுக்கு போய் நம்ம ட்ராவல் பண்ணது உண்மையிலே சூப்பர், ஃபென்டாஸ்டிக். நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டது கிரேட். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டது பக்கா, சூப்பர். நம்ம குழந்தை குட்டிகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்காக சில விஷயங்களை சேர்த்து வைக்கிறது அப்ளாஸ், அப்ரிஷியேட், கிரேட்டஸ்ட் திங். இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது சூப்பர். இன்னைக்கு எல்லாருமே பார்த்து வேக்கத்தக்கிற அளவுக்கு பணமும் பேரும் புகழும் சேர்ந்து ஒரே இடத்துல அப்படி உச்சாணி கும்பில் நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஃபென்டாஸ்டிக். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் இது எல்லாத்தையும் தாண்டி வாட் இஸ் த மோஸ்ட் பிக்கஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இன் யுவர் லைஃப்? நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணதுலே இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளாக இருக்கிறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமாக நம்மளாக இருக்கிறது. நம்மளை மாற்றுறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதர்களும் கையில் இருக்கிற கருவியிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதர்கள் வரைக்கும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளாக இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். லைஃப்பில் என்ன ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஓடினாலும் அப்ஸு டவுன்ஸு விலகி கூட்டி கழித்து இன்றைக்கி பக்கத்தில் வந்து ஒட்டி பக்கத்தில் இருந்து தள்ளி எல்லாமே நடந்தாலுமே, எத்தனை மேடு பள்ளங்கள் கடந்து வந்தாலுமே, எத்தனை கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தாலுமே, அசிங்கங்கள், தோற்றங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாலுமே நம்மளாக இருக்கோம் இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அக்செப்டிங் அவர் செல்வ்ஸ். We are comfortable on our own skin. To be ourselves. That is the biggest accomplishment we are doing it in our life.